வந்ததும் அன்னை ஹோம்யோக் மரத்தின் மீது வந்து நின்றார். நான் அன்னையிடம், உங்கள் அருள் என்ன வேண்டுகிறது என்னிடம் என கேட்டேன். அன்னை, 13ஆம் தேதி கோவாடா ஏரியாவிற்கு செல்ல வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்ல வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்றார். கடைசி வருகையின் போது அனைவரும் நம்பும்படி நான் அற்புதத்தை செய்வேன். அவர்கள் உங்களை ஊருக்கு அழைத்துச் செல்லவில்லை என்றால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். உலகிற்கு அமைதியை கொடுக்க சூசையப்பர் குழந்தையுடன் வருவார். மக்களை ஆசிர்வதிக்க நம் ஆண்டவர் வருவார். ஜெபமாலை அன்னையும் வியாகுல அன்னையும் வருவார்கள் என்றார். லூசியா, கோவாடா ஐரியாவில் மக்கள் விட்டுச் செல்லும் பணத்தை என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள் என கேட்டார். அன்னை, 2 குப்பைகளை உருவாக்குங்கள். ஒன்றை நீங்கள் ஜெசிந்தா மற்றும் வெள்ளை நிற உடை அணிந்து 2 பெண்களுடன் எடுத்துச் செல்லுங்கள். மற்றொன்றை பிரான்சிஸ்கோ சுமக்க வேண்டும். அவரை போலவே வெள்ளை நிற உடை அணிந்து 3 சிறுவர்களும் இதை செய்ய வேண்டும். இது ஜெபமாலை அன்னையின் விழாவிற்காகவும் மீதமுள்ளவை இங்கு கட்டப்பட உள்ள தேவாலய கட்டுமானத்திற்கு உதவும் என்றார். சில நோயாளிகளை குணப்படுத்தும்படி உங்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன் என்றார். ஆம், அவர்களில் சிலரை இந்த வருடத்தில் நான் குணப்படுத்துவேன் என்றார் அன்னை. பின்னர் மிகவும் சோகமாக எங்களை பார்த்து அன்னை கூறியதாவது, பாவிகளுக்காக ஜெபியுங்கள், மிகவும் ஜெபியுங்கள், தியாகங்களை செய்யுங்கள். ஏனென்றால் பல ஆன்மாக்கள் நரகத்திற்கு செல்கின்றன. ஏனெனில் அவர்களுக்காக தியாகம் செய்யவும் ஜெபிக்கவும் யாரும் இல்லை. வழக்கம்போல அன்னை கிழக்கு நோக்கி மேலே சென்றார். இதன் பின் நாங்கள் மூவரும் இயேசுவுக்கும் அவரது அன்பிற்காகவும் பாவைகளின் மனமாற்றத்திற்காகவும் மரியாளின் மாசற்ற இருதயத்திற்காகவும் அதற்கு எதிரான குற்றத்திற்கு பரிகாரமாக பல தியாகங்களை செய்வதற்கு வழிகளை தேடினோம். எங்களையே வருத்தி கொண்டும் சில வழிகளை தாங்கிக் கொண்டும் பாவிகளின் மனமாற்றத்திற்காக மன்றாடினோம். மரியே வாழ்க.